வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்பா சாதம். மிளகு ஜீரகம் போட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு சம்பா ரைஸ் தான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். அதை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அடுப்பை அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே ஜீரகத்தை வறுத்தா போகும், இல்லாட்டினா ஜீரகம் கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நான் ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுருக்கேன். இதை ஒரு கோர்ஸான ஒரு பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். ஜஸ்ட்டு மிக்சியில் ஒரு 1 or 2 டைம்ஸ் திருப்பிண்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். இதில் கடுகு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கடுகை போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட நான் கொஞ்சம் cashew நட்ஸும் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டான்னா போட்டுக்க வேண்டாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதுவும் ஆப்ஷனல் தான், முன்னாடியே நம்ம அரைக்கிறச்சு சேர்த்தனால இதில் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தாளிக்கிறதுலாம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ இங்கே நான் சாதம் பச்சரிசி சாதம் 2 கப்பு குக் பண்ண ரைஸ் இருக்குது. அதாவது 1/2 கப்பு பச்சரிசியை குக் பண்ணி 2 கப் பச்சரிசி சாதம் வந்திருக்கு. இதில் ஆறினத்துக்கு அப்புறமா இந்த மிளகு ஜீரா பொடியை போட்டுட்டு இந்த தாளிச்சதையும் இதில் நம்ம போட்டுடலாம். இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரைச்ச எல்லா மிளகு ஜீரா பொடியும் இதில் போட்டுட்டேன். சரியாக இருந்தது இந்த அளவு சாதத்துக்கு. இப்போ நம்மளுக்கு சம்பா சாதம் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு கோவில் ஸ்டைல்லையே வேணும்னா சாதத்தை லேசாக கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு கோவில்லையே கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி லேசாக குழஞ்சு அந்த சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பொடி நீங்கள் ஜாஸ்தியாக அரைச்சி வச்சுட்டேன்னா அதை எப்பயாவது ரசத்துக்கு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். சம்பா சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.